இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்எஸ்பியோட லேப் பியில் இருந்துட்டு இருக்கோம். லேப் ஏ வந்து அப்படியே பக்கத்தில் ரைட் சைடில் இருக்கு. லேப் பி வந்து அதுக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்கு. ஜஸ்ட் ஒரு யூ டர்ன் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். லேப் பியில் அப்படியே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கான்செப்ட் தான், கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும், வேற எதுவும் இருக்காது. ரூலிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க, இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கு. அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே வந்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்கோம் என்எஃபியில். ஸோ இந்த கிளாஸ்ல ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஒரு செஷன் நடக்கும். அதே மாதிரி மார்னிங்ல வேற ஒரு செஷன் நடந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்னுடைய கிளாஸஸ் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ மதியானம் லஞ்ச் பிரேக்கு உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது வந்து லேப் ஏ. இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சிஸ்டமுக்கு மேலே இருக்கு. கரண்ட்டாக இப்போ இங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேர். லேப் ஏல வந்து ஒரு 7 பேர் இருப்பாங்க. லேப் பியில் வந்து ஒரு 7 பேர் இருப்பாங்க. ஸோ மார்னிங் செஷன் பார்த்தீங்கன்னா 7 பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போகும். அந்த பக்கம் இருக்க 7 பேருக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி போகும், யூபிஎஸ்சி, அப்புறம் வந்து பேங்கிங் எக்ஸாம், இந்த மாதிரி செஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கும். ஆஃப்டர்நூன் டைமில் நான் அங்கே போயிட்டு அவங்களுக்கு இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சி இருக்கும், அங்கே பி கிளாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி போகும். ஸோ இப்படி தான் என்னுடைய ரொட்டீன் போய்கிட்டு இருக்கு என்எஃபியில். ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கண் பார்வை பிரச்சனை இருந்து ரீசெண்டாக வந்து பார்வை பறி போயிட்டு அடுத்த லெவல் மூவ் ஆக முடியாமல் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. நீங்கள் வாங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் இருக்குது. நீங்கள் சிஸ்டமை பார்த்து யூஸ் பண்ணாமல் பார்க்காம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே நீங்கள் கற்றுக்கலாம். பட் அவங்களுக்கான அடையாளம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். யூடி கார்டு இருக்கணும். அவங்களுடைய பார்வை குறைபாடு இருக்கிற அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 40% மேலே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே வந்து அட்மிஷன்ஸ் வந்து நடைபெறும். பாருங்கள், அடுத்தடுத்த சின்ன சின்ன குட்டி கிளிப்பிங்ஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.